வாதம், பித்தம், கபம். இதுல வாதம், பித்தம் அப்படிங்கறது சாப்பிட்டோம்னா இந்த சாப்பாடை சிதைச்சு உடைச்சு, அதாவது ஒரு எல்லாமே அணுக்களால ஆனது, அதையெல்லாம் உடைச்சு அணு அணுவா பிரிச்சிடுறது. சரிங்க. முன்ன சொன்ன மாதிரியே அணுவா பிரிக்கும் போது அதுக்குள்ள இருந்து எனர்ஜி வெளியே வரும். எள்ளு இருக்கு, எள்ளை உடைக்கும் போது எண்ணெய் வெளியே வருது, அது எனர்ஜி. எண்ணெய் வெளியே வரும், உப்பு வெளியே வரும். சயின்டிபிக்கா சொன்ன போனா ஃபேட், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட்டி ஆசிட் எல்லாமே வெளியே வரும். இப்போ தண்ணி, உப்பு, எண்ணெய் எல்லாம் வெளியே வரும், அதாவது எனர்ஜி வெளியே வருது. இப்படி ஒரு பொருளை, ஒரு உணவை உடைக்கிறது பித்தம். உடைச்சு அதுல இருந்து வெளியே எனர்ஜியை கொண்டு வர்றது, கன்வெர்ட் பண்றது, ஒன்ன இன்னொன்னா மாத்துறது பித்தம். இது ஒன்ன இன்னொன்னா மாத்திடுச்சுன்னா அது வெளிக்கொண்டு வந்த எனர்ஜிய சாப்பாடு சாப்பிட்டோம், டைஜஷன்ல உடை. இந்த எனர்ஜி யார் உறிஞ்ச முடியும்? உடம்புல எந்த பாகம் உறிஞ்சும்? எல்லா ரத்தத்துக்குள்ள போனா எல்லா பாகமும் அந்த சிறுகுடல் தான் உறிஞ்சும். சிறுகுடல் தான் உறிஞ்சும். அதே போல லங்ஸ் தான் உறிஞ்சும். காத்த உள்ள போட்டோம்னா காத்துல இருந்து எனர்ஜிய, அதாவது அணுக்களை உடைச்சு வெளியே கொண்டு வரும். வெளியே கொண்டு வந்த எனர்ஜியை லங்ஸ் உறிஞ்சிக்கும். இப்படி குடல்ல, சிறுகுடல்ல இருக்கிறது ஸ்பாஞ்சு மாதிரி, லங்ஸ்லயும் ஸ்பாஞ்சு மாதிரி. அது காற்றறைங்கிறோம். காற்றறை, காற்றறை தான் அந்த காத்த உறிஞ்சிக்கும் இல்ல. வாதம் தான் உறிஞ்சும். பித்தம் எனர்ஜியை வெளியே கொண்டு வரும், வாதம் தான் அந்த எனர்ஜியை உறிஞ்சும். இந்த எனர்ஜியை உறிஞ்சிருச்சு, குடல், சிறுகுடல் எல்லாம் உறிஞ்சிருச்சு. இந்த எனர்ஜி, உறிஞ்சின எனர்ஜி ஒவ்வொரு செல்லுக்கும் போகும். அந்த வந்த எனர்ஜிக்கு பேருனா அது கொழுப்பு, ஆயில், எண்ணெய் தானே வெளியே வரும். எந்த பொருள் இருந்தாலும் எண்ணெய், உப்பு, தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உறிஞ்சி, சிறுகுடல் உறிஞ்சி எல்லா இடத்துக்கும் அனுப்பும். அது போய் எல்லா செல்லுலயும் ஸ்டோர் ஆகும். பின்னாடி நம்ம இயங்கும் போது அந்த எனர்ஜி பர்ன் ஆகி நமக்கு ஆற்றல் கிடைக்கும். அந்த எனர்ஜி, அந்த ஃபேட் பர்ன் ஆகி ஆற்றல் கிடைக்கும். நல்ல ஃபேட் இருக்கிற உணவா சாப்பிட்டா அது உடம்புல போய் ஸ்டோர் ஆகி பின்னாடி நிறைய எனர்ஜி கொடுக்கும். சரி, இப்படி உடைக்கிறது ஒரு ஆளு, எனர்ஜி வெளியே கொண்டு வர்றது ஒரு ஆளு, அது பித்தம். அது உறிஞ்சுறது வாதம். என்னவா போய் ஸ்டோர் ஆகுது அது செல்லுல? ஸ்டோர் ஆகும். லாஸ்ட் எண்டா ஃபேட்டா தான் ஸ்டோர் ஆகும். வளலையா கொழுப்பா தான் ஸ்டோர் ஆகும். பௌதிகமா சொல்ல போனா கொழுப்பு. உண்மை வளலையா ஸ்டோர் ஆகும். வளலையா தான் ஸ்டோர் ஆகும். ஃபேட்டுக்குள்ள தண்ணி இருக்கும், உப்பும் இருக்கும். கொழுப்பா தான் ஸ்டோர் ஆகும். இந்த ஃபேட்டு, வளலை, இதுக்கு இன்னொரு பேரு, வளலைக்கு இன்னொரு பேரு பித்தமா, கபம். இப்படி ஒரிஜின எனர்ஜியை ஸ்டோர் பண்ற வேலையை செய்யறது கபம். ஒரு உணவுல இருந்து, காத்துல இருந்து எனர்ஜியை வெளியே கொண்டு வர்றது பித்தம். அதுக்கு பித்தம் வேணும். அது காத்துல இருந்தோ, உணவுல இருந்தோ, தண்ணியில இருந்தோ எனர்ஜிய கிரகிக்கிறதுக்கு வாதம் வேணும். கிரகிச்ச எனர்ஜியை உடம்புல சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கபம் வேணும். பிரித்தேரியனா இருந்தாலும் சரி, கர்ப்பம் சாப்பிடறனா இருந்தாலும் சரி, நீ சாப்பிடுற கர்ப்பத்துல உடம்புல எனர்ஜி ஸ்டோர் ஆகணும்ல. கண்டிப்பா. பிரித்தேரியனா இருந்தாலும், காத்தையே உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு, அந்த ஆற்றல் உடம்புல ஸ்டோர் ஆகணும்ல. கண்டிப்பா. இந்த ஸ்டோர் ஆகுற வேலையை செய்யறது கபம். அப்ப கபம் இல்லைன்னா இந்த ஸ்டோர் ஆகுற வேலை உனக்கு நடக்காது. எப்ப பாரு வீக்காவே இருப்ப. கபத்தை என்ன சொல்றோம்? கபத்தை ஒழிக்கணும், கப சுத்தி பண்ணணும், வரல சுத்தி பண்ணிக்கிறோம். அதுக்கு விளக்கமே வேற. கப சுத்தி பண்ணிட்டீங்கன்னா உடம்புல எப்படி எனர்ஜி இருக்கும்? ஃபேட்டா இல்லன்னா, உள்ள சுத்தமா ஃபேட்டே இல்லன்னா, ஃபேட்டுக்கே போல, ஃபேட்டுங்கிற வார்த்தையை நான் பேசல. கபம்னு சொல்றீங்களே, இப்ப கப சுத்தி பண்ணிட்டீங்கன்னா உங்க உடம்புல எனர்ஜி எப்படி இருக்கும்? பிராணாயாமம் கைய தூக்கி எப்படி பண்ணுவீங்க? இல்ல ஆசனம் எப்படி பண்ணுவீங்க?
இப்ப சமயம் ஒரு சின்ன டவுட். இப்ப பிரீத்தேரியனா இருக்கிறான்ல, அவன் வந்து வெறும் எனர்ஜியை உள்ள வடிக்கிறான். அவனுக்கும் ஃபேட்டா போய் சேர போறது இல்ல, அவனுக்கு வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தானே போகுது. அதுவும் ஃபேட்டா தான் போகும், அதுவும் ஃபேட்டா தான் போகும். ஆனா ஃபேட்டுங்கிற அந்த டெபினிஷன் வேற. கபம் அப்படிங்கிற ஒரு இன்னும் இல்லாம எனர்ஜி ஸ்டோரே ஆகாது. கபம் அப்படிங்கறது வந்து அதுக்கு மேல்நிலையில போக போக கபத்துக்கு விளக்கம் வேற மாதிரி வரும். நீங்க கபத்தை வந்து கப சுத்தி பண்ணணும்னு எதுலயாவது படிச்சுட்டு தெரிஞ்சீங்கன்னா தப்பான அர்த்தத்துல முடியும். சரி, வளலை வேற, கபம் வேற, இதுல கோழை வேற, கோழை வேற, கோழை வேற, வளலை வேற, கபம் வேற. இதெல்லாம் உயர்நிலை விளக்கங்கள். கோழைங்கிறது இந்த தொண்டையில இருக்கிற கோழை, மியூக்கஸ், சலைவாவும் அதுல அடங்கும். எல்லாம் கலந்து இருக்கும். உமிழ் நீரும் அடங்கும், தொண்டைக்குழியில் இருக்கிற இதுவும் அடங்கும். அது கபம்னே சொல்லக்கூடாது. வளலைங்கிறது அண்ணாக்குள்ள இருக்கிற வளலை, அது வெள்ளையாவே இருக்கும். மியூக்கஸ் வந்து வெள்ளையா இருக்காது. இது உடம்புக்குள்ள, வெளியில இருக்கிற கபத்துக்கும் வேற பேரு. கோழை வேற, வளலை வேற, கபம் வேற. கபம்ங்கிறது நீங்க இருமுனை வந்து மஞ்சளா வர்றது, சிவப்பா வர்றது, இதுவும் கபம் கிடையாது. இது கோழை, கெட்டியான கோழை. கபம் அப்படின்னா ஒரு கண்டெய்ன்ட் ஸ்பேஸுக்கு பேரு தான் கபம். திட ரூபத்துல இருக்கு இல்லையா, சாலிடு மண்ணு, ஃபைனஸ்ட் பார்ட்டிகளுக்கு பேரு தான் உண்மையாலுமே கபம். உயர்நிலை விளக்கம் அதுதான். அந்த ஃபைனஸ்ட் பார்ட்டிகள், அதாவது ஸ்தூலம்ங்கிற ஒரு உடம்பு இருக்கிறதுனாலதான், ஸ்தூலம்னா செல்லு, செல் இருக்கும், அவனுக்கு ஒரு செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அது அப்படி இருந்தா தான் இவன் பிரீத்தேரியனா இருந்தாலும் காத்துல இருந்து கிரகிக்கிற எனர்ஜிய உடம்புல ஸ்டோர் பண்ண முடியும். இல்லாட்டி எங்க வைப்ப? கபம்ங்கிற ஒரு மெட்டீரியல் இல்லைன்னா, கபம்ங்கிறது மெட்டீரியல், நீரினுடைய நிலை இல்லை. நீரினுடைய நிலைகள் தான் வந்து வளலை, கோபம், கோலை, கபம் எல்லாம். அது வேற விளக்கம். கபம்ங்கிறது மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் இல்லைன்னா நீங்க பிரீத்தேரியன்ல உடம்புல எனர்ஜி எங்க சேர்த்து வைப்பீங்க? அதுதான் சாமி சந்தேகமா இருக்கு. இப்போ பிராணனா அது கன்வெர்ட் ஆகி நிக்காதா? அதுதான் நிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த இடம் நமக்கு சரியா புரியல சாமி. இப்ப காத்தா எடுக்கிறோம், காத்து போய் உள்ள வருது, திருப்பியும் அது பிராணனை மாத்திரம். இப்போ சோலார் எனர்ஜி எடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, இந்த சன்லைட்லாம். அப்போ அந்த வெப்பம் வந்து பிராண இதுவா தானே போய் செல்லுல அப்படின்னு நிக்கணும். அப்ப திருப்பியும் தேவைன்னும் போது அது திருப்பியும் பிராணன் எனர்ஜியாவே வெளிப்படுது. அதனால அவன் இயங்குறான் அப்படின்ற அந்த இதுல வராதா அது? காத்தும் இந்த சன்லைட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்காதா? காத்துல இருக்க பிராணன், சன்லைட்ல இருக்கிற பிராணன், இது சாலிடா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல சாமி. வர்றதே சூட்சமா வருது, திருப்பி சூட்சமா வந்துட்டு அது எரிக்கும் போது தேவைப்படுது, எடுத்துக்குது உடம்பு. அப்படி போகாதா அது? போகும். இந்த சன் யோகின்னு இருக்காங்க. ஆமா சாமி. சூரியன்ல இருந்து எனர்ஜி எனக்கு எனர்ஜியா இருக்கு, சாப்பிடாம இருக்காங்களா என்ன? சன்லைட்ல இருந்து வர்ற எனர்ஜியை மட்டும் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து எல்லா வேலையும் செய்யறாங்களா அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல சொல்றாங்க. அது நமக்கு அந்த அளவுக்கு. ஓகே சாமி. உணவு எடுத்துப்பாங்க. ஓஹோ. சன்லைட்ல இருந்து வர்ற எனர்ஜி வந்து அவங்க சாப்பிடுற உணவுல இருந்து வரக்கூடிய அந்த சத்தை வந்து முழுமையா வெளியே கொண்டு வர்றதுக்கு பயன்படும். வெறும் சன்லைட்டை வச்சுட்டு, அந்த சன்லைட்டை வெறும் காத்த வச்சுட்டு நீங்க இயங்கணும்னா ஸ்தூலத்தை இயக்க முடியாது. ஸ்தூல இயக்கத்துக்கு ஃபேட் வேணும், சூக்கும இயக்கத்துக்கு காத்து போதும். அருவமா அங்கங்க போறதுக்கு மனம் செயல்படுறதுக்கு காத்து போதும் உங்களுக்கு. தியானத்துக்கு ஸ்தூலம் அசைய தேவையில்லை. மத்த எல்லா புலன் இயக்கத்துக்கும் ஸ்தூலம் அசையணும், அதுக்கு ஃபேட் வேணும். ஃபேட் இல்லாம ஸ்தூலம் எப்படி அசையும்? கபம் இல்லாம. மேலும் மேலும் வந்து உடம்புல இருக்கிற கபம் காலி ஆயிட்டே போகும், வீக் ஆயிட்டே போகும். பிரீத்தேரியன் அப்படிங்கறது வந்து அந்த ஸ்டேஜ் எல்லாம் வரும்போது லிமிட்டேஷனுக்கு வந்துடும் உடம்பு. இயக்கம் ரொம்ப லிமிட்டேஷனுக்கு வந்தோம். இந்த ஐம்புலன்களால செய்யற காரியம் எல்லாம் வந்து செய்யறதுக்கு இல்ல.
ம். ஓகே சாமி. வந்து ஸ்தூலத்தை குறிக்கிற வார்த்தை. ஓகே. இந்த ஸ்தூலமே இல்லைன்னா நீங்க கபத்தை சுத்தி பண்ணணும். கபத்தை சுத்தி பண்ணணும்னா அந்த கப சுத்திங்கிற அர்த்தத்துக்கு வேற. ஓ சரிங்க சாமி. உடம்புல அதிகப்படியா இருக்கக்கூடிய பலமான ஸ்தூலத்தை லகுவா மாத்திக்கணும், வெயிட் லாஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓ சரி சரி சரி. அப்பதான் வந்து உடம்புல வேக்குவம் கிரியேட் ஆகி எனர்ஜி உள்ளுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். இது உடம்புல 7 தாதுக்கள் இருக்கு. ஓகே. ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, மஜ்ஜை, அப்புறம் எலும்பு, அப்புறம் சுக்கிலம் அல்லது முட்டை. இது 7 இருக்கு. இந்த 7ல எது பித்தம், எது வாதம், எது கபம்? பிரித்தேரியில இருந்து நம்ம இங்க வந்துட்டோமோங்கிறீங்களா? ஓகே சாமி. இப்போ என்ன பிரித்தேரியன் அது இதுக்கெல்லாம் விளக்கம் இதுலதான் இருக்கும். ஓகே ஓகே சாமி. எது வாதம், எது பித்தம், எது கபம்? எதெல்லாம் எனர்ஜி உறிஞ்சுற வேலையை செய்யறது வந்து வாதம். அதுல இருந்து ஆரம்பம். ஓகே சாமி. இப்போ ஃபேட் அந்த மாதிரி விஷயம், இப்போ ஓடக்கூடியது பித்தம். பித்தம், ரத்தம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பித்தம். அந்த மாதிரி விஷயம்னா ரத்தம் ஒண்ணு, வேற ஓடக்கூடியது ஏதோ இல்ல. ரசம், ரத்தம், 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 இது ரெண்டும் ஓடக்கூடியது. அதனால இதுக்கு இது பித்தம். சரி, பித்தம். அடுத்தது வந்து தசை, மஜ்ஜை, இதெல்லாம் வந்து கபமா எடுத்துக்கலாமா சாமி? இல்ல. சரி, இந்த ரசத்தை எது உறிஞ்சும்? உறிஞ்சக்கூடியது வாதம். ரசத்தையும் ரத்தத்தையும் எது உறிஞ்சும்? மசில்ஸ் தான் உறிஞ்சும். மசில்ஸ் தான் உறிஞ்சும். தசைங்கிறது வாதம். ஓ. இன்னும் ஏற்கனவே பேசியிருக்கோம், எலும்புகள் உருவாகிறதுக்கே வாதம் வேணும், கால்சியம். ஓகே சாமி. இந்த தசை அப்படிங்கறது மசில்ஸ், டிஷ்யூஸ், போன்ஸ், இது ரெண்டுமே வந்து வாதம் உடம்புல. சரி, மத்த எல்லாமே வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகி நிற்கும். ஸ்டோர் ஆகி நின்று அதுல இருந்து வேற பொருள் புறப்பட்டு வரும். ஓகே. கபம் அதுல இருக்கும், அதுதான் கபம். இது எது இல்ல எனர்ஜி ஸ்டோர் ஆகி நிற்கும், அதாவது தங்கி இருக்கும், அதெல்லாம் தங்கும், ஓடுறது இல்ல. ரத்தம் ஒரு இடத்துல நிக்காது, தங்குனா வியாதி, அது ஓடிட்டு இருக்கும். ஓகே சாமி. அதே மாதிரி மசில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அசைஞ்சு போனா அதுவும் வியாதி. ஓகே. ஓட வேண்டியது ஒடுக்கத்துக்கு வந்தா வியாதி, ஒடுக்கத்துல இருக்கிறது இயக்கத்துக்கு போனாலும் வியாதி. வியாதி. ஓகே 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 ஓகே. அப்ப வாதம் அப்படின்னா இந்த தசையும் எலும்பும் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து அதுவும் பிரச்சனை. ரசமும் ரத்தமும் ஓடல, ரத்தம் அங்கேயே தங்கி போச்சுன்னா கிளாட், அதுவும் கிளாட் ஆயிடும். மசில் வந்து எங்கேயும் கிராம்ப் ஆகுறது இல்ல, எங்கேயும் மசில் கிராம்ப் ஆகுறது இல்ல, மசில் வந்து கேன்சரா மாறுறது இல்ல. உள்ள ஓடக்கூடிய ரத்தம் வந்து உறைஞ்சிரும். ஓகே. அப்படியே கிராம்ப் ஆகி நின்னுடும், ரத்தம் முடக்கத்துக்கு போயிடும். பித்தம் கெட்டுச்சுன்னா வாதம் கெட்டுரும். பித்தம் இருந்தா தான் அதுல இருந்து வாதம் உருவாகும், சுறுசுறுப்பே பிறக்கும். கொதிக்கிற தண்ணி இருந்தா தான் அதுல இருந்து வாதமான நீராவி உருவாகும். நீராவி வரும். தண்ணி குளிர்ந்து போச்சுன்னா அதுல வாயு வரதுக்கு வாய்ப்பு இல்ல, கபம் ஆயிடும். இப்படி இந்த வாதம் உறிஞ்சிற எனர்ஜி எல்லாம் என்னென்ன தாதுவா உடம்பு சேர்த்து வைக்கும், எங்கெங்கெல்லாம் தாதுக்கள் அது இதுவா ஸ்டோர் ஆகும், ஸ்டோர் ஆகி அதுல இருந்து எனர்ஜி புறப்பட்டு வரும். ஒண்ணு ஃபேட், கொழுப்பு. ஓகே சாமி. உணவுல, தண்ணியில, காத்துல கிடைக்கிற எனர்ஜி எல்லாம் வந்து அதுல போய் ஸ்டோர் ஆகும் உடம்புல. பின்னாடி அது பர்ன் ஆகி எனர்ஜியா வரும். அதனால இது கபம், கொழுப்பு கபம். மஜ்ஜைக்குள்ள இருக்கிறது அதுவும் கபம் தான் சாமி சொல்லணும். ஏன்னா அதுல இருந்தும் அதுவும் அப்படியே நிக்கும், அப்படியே நிக்கும். அதுல இருந்து வந்து வெள்ளை அணுக்கள் புறப்பட்டு வரும். வேற லாஸ்ட் சுக்கி வெந்து நாத ரெண்டுமே கபம்.
ஏன்னா தங்கி நிக்கிறது எனர்ஜி. உங்களுக்கு அன்னன்னைக்கு செலவாடுறது பித்தம். பித்தத்தை உறிஞ்சி வச்சுக்கிறது வாதம். அந்த வாதத்தையும் மீறி 15 நாள் 20 நாள் 30 நாள் உள்ளுக்குள்ளே தங்கிக்கிறது, இல்ல பர்மனண்டா தங்கிடுறது. இப்படி சுக்கிலமே கபம் தான், முட்டையும் கபம் தான். ஆனா இந்த சுக்கிலத்தை சூடு பண்ணா என்ன ஆகும்? அதுல இருந்து எனர்ஜி வரும் சாமி. ஒரு பிராணாயமோ இது பண்ணாலும் சரி, கொஞ்சம் ஆற்றல், பித்த ஆற்றல், பிராண ஆற்றல்னு சொல்லலாம், பித்தம் சொல்லலாம். ரசமும் ரத்தமும் பித்தம், தசையும் எலும்பும் வாதம். எலும்பு உடைச்சா உள்ளுக்குள்ளே வாதம் தெரியும், பபிள்ஸா இருக்கும் உள்ளுக்குள்ள. எலும்பு உடைச்சீங்கன்னா வாயு ஒரு ஓட்டைகள் ஓட்டையா இருக்கும், மண்ட ஓட்டுல தெளிவா தெரியும். தெரியும். ஓகே. ஓட்டையா இருக்கு, அதெல்லாம் வாதம். தசையும் எலும்பும் வாதம். கொழுப்பு, மஜ்ஜை, சுக்கிலம், முட்டை, இது எல்லாமே வந்து இந்த மூணும் வந்து என்ன, அதெல்லாம் அங்கேயே தங்கி நிக்கும். வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சூடு பண்ணி. இப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கடைசியா எனர்ஜி எல்லாம் போய் எங்க தங்கி நிக்குதுன்னா இந்த மூணாத்தான் தங்கி நிக்கும். கொழுப்பாவும் மஜ்ஜையாவும் சுக்கிலமாவும் முட்டையா தங்கி நிக்கும். நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உடம்புக்குள்ளேயே இருக்கும், இல்லைன்னா வெளியில ஓடிடும். இதை யூஸ் பண்றதுதான் வந்து யோகம். நீண்ட ஆயுளுக்கு இதுதான் ஆதாரம். இது எப்படி அதுல இருந்து எனர்ஜியை கொண்டு வர்றது? கபத்தை பித்தமா மாத்தணும். கபத்தை நேரடியா வந்து சுக்கிலத்தை என்ன நினைச்சுக்கிறாங்க, தேகம் பிராண தேகம் மாறிடணுமா, கட்டினா அப்படின்ற வந்து பிராண தேகமா மாறிடணுமா. பிராணன்னா அருவம், எனர்ஜி. அது உண்மையில அது கபத்துக்குள்ள சுக்கிலத்துக்குள்ள ஒளிஞ்சுதான் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துலயும் ஒளிஞ்சிருக்கு. எப்படி மாத்துறது? காத்துருவமா மாத்தணுமா. ஓகே சாமி. அதான் அந்த சாலிட வந்து இந்த கபத்தை நேரடியா வாதமா மாத்திரணுமா. கபம் நேரடியா வாதமா மாறாது, பித்தமாத்தான் முதல்ல மாத்தணும். உருகி இருக்கணும், உருகணும் முதல்ல விந்து. ஊன் உருகணும். ஊன் உருகுறதுன்னா மஜ்ஜை, கொழுப்பு, சுக்கில 3 உருகி போகும். விந்த கட்டுறதில்ல, அது எல்லாத்தையும் உருக்கிடும். இதெல்லாம் உருகும். உருகுனா பித்தமா மாறிடுச்சா? மாறாது சாமி. மாறி. என்ன கான்செப்ட்? கொழுப்பு உருகுனா என்ன, ஆயில் வெளியே என்ன வரும், ஆயில் வெளியே வரும். ஓகே சாமி. அதுக்குள்ள அந்த கொழுப்பு அமிலமும் இருக்கும், தண்ணியும் இருக்கும். சரி, இன்னொரு தடவை வாசி பண்ணா அது வந்து அந்த எண்ணெய் வந்து ஃபியூலா இருக்கு இல்லையா, ஃபியூல எரிஞ்சு மேல போகும். ஆவியா பிராணனா அந்த 3வது ஸ்டேஜ்க்கு வந்துருது. வெறும் கொழுப்பு, அப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் தான் வந்து வாயு. அதான் பிராணம். கபமா இருந்தது பித்தமா மாறி அதுக்கப்புறம் தான் வந்து பிராணனா மாறும். நேரடியா உடம்ப வந்து சொரூபமா மாத்திரணும், வாயு ரூபமா பிராண தேகமா மாறிடணும். அப்படின்னா எப்படி மாறும்? முதல்ல அது பித்தமா மாறணும். பித்தமா மாறணும்னா அதுக்கு முதல்ல விந்து உருகிடும். எல்லாமே உருகும், வாசி பண்ணாலே உருகும். அப்ப விந்து கட்டுதல்ன்றது அந்த இடம் வந்து வார்த்தை வேற. விந்து கட்ட முடியாது நீங்க. இப்படி அது உருகி ஓடிடக்கூடாதுங்கதான் அவர் ரசமணி பண்ணாங்க, விந்த கட்டுறதுக்கு. தம்பனமணி அவ்வளவு தூரம் ஓடிடக்கூடாதுன்னு தான். ஏன்னா அவனும் மனுஷன் தானே, தூங்கணும்ல சாதகனும். தண்ணியோட இயல்பு தூக்கத்துல கீழே ஓடிடுறது. ஓகே ஓகே. ரெண்டாவது, எந்த உஷ்ணமா இருந்தாலும் சரி மேல ஏறினா ஒரு பீக் ஸ்டேட் இருந்தவொடனே சருன்னு கீழே இறங்கிடும், அப்படியே இறங்கிடும். வேகத்துல எந்த வேகத்துல போச்சோ அதை 2 மடங்கு வேகத்துல. சிலருக்கு தூங்கும் போது நல்லா தூங்குவாங்க, டப்புன்னு தலையில இருந்து கால்ல இருந்து ஏதோ கால் வரைக்கும் ஏதோ இறங்குற மாதிரி தூக்கி போடும். ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போறதுக்கு முன்னாடி டக்குன்னு தூக்கி போடும் உடம்ப. ஸ்லீப்புக்கு போகணும்னு நினைப்போம், படுத்துருவோம், டப்புன்னு தூக்கி போடும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தூக்கம் வரும். இது வந்து கபாலத்தில் இருக்கிறது கீழே இறங்குது சூடு. இப்படி வாசி பண்ணேன்னா உள்ள பெருகிற அனலால உடம்புல இருக்கிற கொழுப்பு உருகும்.
வழலை உருகும். இந்த கபம் உருகி முதல்ல தண்ணியா மாறும். அதுக்கப்புறம் தான் வந்து அதுல இருந்து பிராணன் உருவாகும். இந்த ஸ்டேஜ்ல தூங்காம இருக்கணும்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்தை தவிர்த்துரு. இல்லைன்னா அது உருகும் போது நீ தூங்கினா கீழே ஓடிடும், விந்து அழிஞ்சிரும். அதனால தூக்கத்தை குறையும்பாங்க. கர்ப்பத்துக்கும் அதே மாதிரி, கர்ப்பம் வந்து எல்லாத்தையும் உருக்கும். அதனால தூக்கத்தை குறைன்னு சொல்லி சொல்ற. தூங்காம இருக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல எப்படி காதுகாத்துக்கிறதுங்கிறதான் இந்த ரசமணி, தம்பன குளிகைன்னு சொல்லி அதெல்லாம். அது இல்ல, வேற எந்த வித்தைகளுக்கு எல்லாம் இல்ல. அது அவ்வளவு சிரமப்பட்டு தம்பன மணியை பண்ணி அத போகத்துல செலவு பண்றதுக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. அது மணி கட்டுறது எவ்வளவு பெரிய வேலை. உண்மையா ரசத்தை உண்மையாலுமே சுத்தம் பண்ணி அது வந்து சுத்தியாகி கட்டா மாறுறதுக்கு எவ்வளவு பாடு பண்ணுங்கிறது செய்யறதுக்கு தான் தெரியும். இன்னத்தையே துருசியா சாம்பலையா இன்னத்தையே போட்டு கட்டிடலாம். ஆயிலுக்கும் வந்து அது எண்ணெய் கக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் இந்த மணி. இப்படி ஊன் உருகிதான் அந்த சுத்தமான பிராணன் உற்பத்தி ஆகும். சரி, இதுதான் யோகத்துக்கு அடிப்படை. தியானத்துல மெல்ல உருகும், அது சேஃப். மெல்ல உருகும், மெல்ல மேல ஏறும். வருஷங்கள் நிறைய ஆகும். அந்த வாசியிலேயோ பிராணாயாமத்துல கர்ப்பத்திலேயே கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா ரொம்ப சேஃபான பாதை. அது இளைஞர்களுக்கு எல்லாம் ஒத்து வராது. மன பக்குவம் வேணும். இல்ல மன பக்குவம் வேணும்னா என்ன பக்குவம் வேணும்னா, நீ எதுக்கு தியானம் பண்ற, முக்தினா என்னங்கிற தெளிவு நிலை உனக்கு இருக்கணும். இல்லைன்னா அங்க உட்காந்து உனக்கு வந்து ஏதாவது இமேஜினேஷன் தான் நீ பண்ணிட்டு இருப்ப. ஏன்னா மனம் வந்து இந்த கிரகத்துல இருந்து அந்த கிரகத்துக்கு கூட தாவக்கூடியது. யாரு தடுக்க சொல்ல போறா, நில்லுப்பான்னு யாரு சொல்ல போறா? யாரும் சொல்ல போறது இல்ல. ஏன்னா நீதான் அதிகாரிங்க. நீ என்ன வேணா இல்யூஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். குருவுக்கு தெரிய போறது இல்ல, அவர் சொல்ல போறதும் இல்ல. அதனால இதெல்லாம் இல்யூஷன், எது ரியாலிட்டின்னு தெரிஞ்சு முக்தினா என்ன, தியானம் எதற்கு, ஆன்மான்னா என்ன, ஆன்ம சுரூபம் என்ன, இயல்பு என்ன, பரமான்ம சுரூபம் என்ன, முக்தினா என்னங்கிற பரிபூர்ண விளக்கம். அதான் அந்த ஆத்ம ஞானம் வரப்பட்டவர்களுக்கு தான், இந்த வருஷம் மனப்பக்குவம் வரப்பட்டவர்களுக்கு தியானம் பழக முடியும். இல்லைன்னா தியானம் பழகினேன்னா அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு வெளியே வருவேன். அதனாலதான் இளைஞர்களுக்கு தியானம் வந்து எடுத்த உடனே சொல்லி கொடுக்கறதே இல்ல, வெளியே வைக்கப்படுவதும் இல்ல. பிராணாயாமம் முடிச்சுட்டு வாங்க. சரி, பிராணாயாமம் பண்ணா தியானம் எப்படி சித்தியாகும்? மனசு உடனே தெளிவாயிடுமா? இல்ல. ஒரு ஒடுக்கம் ஏதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். மனசு எல்லாம் தெளிவாகாத. மனம் தெளிவாகாது. மூச்சு சுவாசம் நீளம் குறையும், அது வேற. மனசெல்லாம் சுத்தமாகாது. சுத்தமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த ஞானம் கிளாரிட்டி எல்லாம் கிடைக்காது. இப்ப இந்த பிராணாயாமம் பண்ணாலும் சரி, கர்ப்பம் சாப்பிட்டாலும் ஊன் உருகும். உருவுச்சுன்னா ஓடிரும். தூங்காம இருக்க முடியுமா ஒரு மனுஷன்? கண்டிப்பா தூங்கி ஆகணும். எவ்வளவு வருஷங்கள் ஆகும் தெரியுமா? நினைச்சுக்கிறாங்க. இல்ல, 60 வருஷம் ஆகும் தூங்காத நிலைக்கெல்லாம். போன ஜென்மம் பிராப்தம் இருந்துச்சுன்னா அவன் இப்ப நடத்திட்டு இருப்பான். அத அவனை பார்த்துட்டு நமக்கும் வந்துடணும்னா, இந்த ஒரு யோகிக்கு 60 வருஷம் ஆகும். 60 வருஷம் சாதகம் பண்ணணும். அவன் அவ்வளவு சிரமம், சிரமம். இந்த ஊன் உருகிறது சுத்திரம் ஏற்கனவே நீர்த்து போயிருந்ததுன்னு வைங்க. உடம்பு வந்து கபம் இருக்கிற உடம்பு, நிறைய வரலை, அதாவது ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்கிறது, கப நீர் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும். கப நீர் இல்லைன்னா பருவமடைதலே நடக்காது. ஃபர்ஸ்ட் வந்து பெண் பருவம் மாதிரிதான், ஆண் பருவம் மாதிரிதான் நடக்காது. ஏன் வெளியே போகுது? அது தண்ணியா மாறினா தான் அது வெளியே போகும். அதாவது நீர்ப்பதம் அதிகமானா தான் போகும். நீர் தான் கீழே கொண்டு போகும், வாயு எல்லாத்தையும் மேல தூக்கிட்டு போகும். அந்த வாதம் போய் கபம் பெருக ஆரம்பிக்கும் போதுதான் கீழ் நோக்க இயக்கமே பெருகும். அதனால நீ எந்த பிராணாயாமம் முதல்ல பண்ணாலும் சரி, விந்து அழிஞ்சு போயிடும். அதனாலதான் அதுக்கு முதல்லயே எப்பா உப்ப சாப்பிட்டு
உடம்புல அதிகப்படியா இருக்கக்கூடிய கவநீரை எல்லாம் ஒழிச்சிட்டு உடம்பு ஒரு ஸ்திர நிலைக்கு கொண்டு வந்துட்டு பிறகு பிராணாயாமத்துக்கு வா. அல்லது கர்ப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா பிராணாயாமம் பழகு. இல்லைன்னா இந்த உருகிறது கீழே ஓடிடும். கர்ப்பம் என்ன பண்ணும், முதல்ல கபநீரை ஒழிச்சறதுனால உங்களுக்கு அதிகமா உருகாது, இந்த திரவத்தன்மை குறைஞ்சிருது இல்ல. அப்படி இல்லாம நேரடியா பிராணாயாமம் பழகிட்டு இப்படி எனக்கு விந்து அழிஞ்சு போகுது, அதீத சூடாகுது, விந்து அழிஞ்சு போகுது, போகத்தான் செய்யும். அதுக்கு முன்னாடி உடம்ப சித்தி பண்ணிக்கணும். இது ஒரு வண்ணம். இது கர்ப்பத்துக்கும், கர்ப்பம் ஏன் வந்து அதை தொட்டு அதுக்கப்புறமா வந்து பிராணாயாமம் ஆரம்பிக்கணும். இதே பிராணாயாமத்துல இப்ப இங்கே ஒரு சென்டர்ல போய் கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, என்ன பண்றாங்க, வாப்பா நல்லா இருக்கியா, வயசு என்ன பண்ற, ஏது பண்ற, பீஸ கொடு, வாங்கியாச்சா, இதை இப்படிதான் வாங்கணும், இப்படிதான் விடணும், ஊதணும், இதெல்லாம் சொல்லிடுறாங்க. கும்பகம்னு சொல்லி கொடுத்துறாங்க. சரி, இந்த பிராணாயாமம் அவங்க சொல்லி கொடுக்கறதுல பிராணாயாமத்துல 12 நிலை இருக்கு. வாசியில பிராணாயாமத்துல பிராணாயாமம் வாசியில ஒரு பாகம். வாசி யோகத்துல 12 நிலை இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து சாந்தி தான். சாந்தி நிலை. சாந்தி நிலைன்னா அதீதமா இயங்கிட்டு இருக்க புலன்களை சாந்தப்படுத்துறது. வேகமா ஓடிட்டு இருக்க குதிரைய கொண்டாந்து மறுபடியும், அதாவது வெளியில நல்ல வேகமா ஓடிட்டு இருக்கு குதிரை ட்ராக்ல, இந்த ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிற குதிரையை கொண்டு வந்து ஒரு ரூம்குள்ள அதே ஸ்பீட்ல ஓட விட்டா முட்டி முடை ஓடி செவரு முடையும் இந்த குதிரைக்கு உடஞ்சு வரும். இது மாதிரி புலன்கள் வழியா சுவாசம் அவ்வளவு வெளியே போயிட்டு இருக்கு, மனசு அவ்வளவு வெளியே போயிட்டு இருக்கு. நீ அதை அப்படியே அதே ஸ்பீட்ல எதுவுமே அதை பண்ணாம நேர கொண்டு வந்து உள்ள ஓட விட்டேன்னா, இப்ப 16 அங்குலம் வெளியே போயிட்டு இருக்கு, அது அப்படியே குப்புன்னு உள்ள கொண்டு வந்து கொடுத்தேன்னா மூர்ச்சையாய் விழுவ. மேல கீழே எல்லாம் வந்து அதிவேகமா ஓடும் அது. அதனால கர்ப்பம் சாப்பிட்டாலுமே, இப்ப 12 வருஷம் கர்ப்பம் சாப்பிட்டு முடிச்சாலுமே பிராணாயாமத்துல முதல் படி சாந்தி தான். இடகலையை தூண்டி வர்றதுதான் முதல் வேலை. வாசிக்கே வந்து சாந்தி பண்ணிட்டா தாது சாந்தின்னு பேரு. அது அந்தரங்க தீட்சா விதியில சொல்லிருப்பாரு, தாது சாந்தியில ஆரம்பிச்சு போ அப்படின்னு சொல்லிருப்பாரு. இந்த தாது சாந்திய பண்ணிதான் கர்ப்பம் சாப்பிட்டவனே பிராணாயாமத்துக்கு போகணும், வாசிக்கு போகணும். நேரா போனா கர்ப்பம் சாப்பிட்டவன் உடம்பே உருக ஆரம்பிக்கும். மறுபடியும் தினம் வந்து விந்தழிஞ்சு போகும், தூங்கும் போதெல்லாம் அழிஞ்சு போகும். இது என்னடா அப்படின்னு ஆயிடும். அவங்களுக்கே தாது சாந்தி வேணும். கர்ப்பம் சாப்பிட்டு உடம்ப சுத்தி பண்ணி மூச்சு நீளத்தை சுருக்கணவனுக்கே தாது சாந்தி வேணும். அது இல்லாம இவங்க அதுக்கடுத்து நாடி சுத்தி இருக்கு. இடத்துல வாங்கணும், வலதுல வெளியே விடணும், அதுதான் நாடி சுத்தி. மத்ததெல்லாம் நாடி சுத்தி நீங்க என்ன பேர் வேணும் வச்சுக்கலாம். இத்தனை மாத்திரை இடத்துல வாங்கணும், அத வந்து வலதுல வந்து இவ்வளவு தூரம் விடணும். அதாவது பூர்வகம் இவ்வளவு வாங்கணும், அது இடது நாசியில வாங்கணும். ரேசகம் இவ்வளவு பண்ணணும், அத இன்னதுக்கு இன்னென்ன மந்திரம் இப்படின்னு இருக்கு. இந்த நாடி சுத்தியில தான் ஆரம்பிக்கிறது முதல் படி. மூச்சை உள்ள எல்லாம் அடக்கலையா இது நாடி சுத்தியில கூட அந்த பிரீத் கண்ட்ரோல தான் கொண்டு வர முயற்சி பண்ணுது. உள்ள எல்லாம் அடக்கல நீங்க நினைக்கிற மாதிரி, மத்த இதெல்லாம் சொல்லி கொடுக்கற மாதிரி இல்ல. சரி சரி, அகஸ்தியரே சொல்லல. கும்பகத்தை நேரத்துடன் சொல்லல. நாடி சுத்திக்கே வந்து ஸ்லோவாகும், உள்ளுக்குள்ள கொஞ்சம் பழக்கப்படுத்துறது. அதுலயே கும்பகம் வரல, இது எடுத்தவனே கும்பகம் சொல்லி கொடுக்குறாங்க. கும்பகத்தினுடைய வேலை என்ன? உள்ள நிறுத்துறது. உள்ள அதிகமான உள்ள பிரஷர் ஜாஸ்தி ஆகும். இந்த சூட்ல எல்லாம் உருகி போடும். சூட்ல உருகுங்கிறது கூட உள்ளுக்குள்ள அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்.
அப்படின்னா பிரஷர் இல்ல, ஒரு பைப்புல வந்து பிரஷர் ஜாஸ்தியானா தண்ணி என்ன ஆகும், வேகமா ஓடும் இல்லையா, வேகமா ஓடும். அப்ப விந்தும் வேகமா வெளியில ஓடிடும். கும்பகம் நேரா ஸ்டார்ட் பண்ணா அது உருகுதோ இல்லையோ வேகமா வெளியே ஓடி போயிடும். தூங்கும் போது பகல்ல தூங்கினாலும் சரி, ராத்திரியில தூங்கினாலும் சரி, நீ சாப்பிடாம இருந்தாலும் சரி ஓடிடும். என்ன பிரஷரை உள்ள தூண்டி விட்டுருக்க, உள்ள கபத்தை சுருக்கல, இந்த சுக்கிலத்தினுடைய நீர்த்தன்மை நீ கர்ப்பத்தால சுருக்கல, அதுல இருக்கிற கபத்தை சுருக்காதனால இந்த பிரஷர் பம்ப் பண்ண உடனே கும்பகம் வழியா நீ உள்ள பம்ப் பண்ண உடனே அது என்னாச்சு, அதுல இருக்கிற தண்ணி வேகமா சுருள ஆரம்பிச்சு சுக்கிலத்தை கரைச்சு வெளியில கொண்டு வரும். நாதத்துக்கும் இதே மாதிரிதான், கருப்பை நீர் வந்து சுருள ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ள. பிராணாயாமம் பண்ணும்போது கும்பகம் பண்ணும்போது நீங்க பிரீத் ஹோல்டிங் பண்ணாவே உள்ளுக்குள்ளே சுருள ஆரம்பிக்கும், நகர ஆரம்பிக்கும்ல. கண்டிப்பா. ஆனா அது நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே வெயின்ஸ்குள்ளதான் ஓடிட்டு இருக்கு, எல்லாமே ஒரு டியூப் மாதிரி பைப்புக்குள்ளதான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நீங்க அழுத்தம் இதயத்துல கொடுத்தீங்கன்னா, நுரையீரல்ல அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா அந்த அழுத்தம் இதயத்துக்கு போகும். அதே அழுத்தம் இதயத்திலிருந்து நரம்புகள் வழியா எல்லாத்துக்கும் போகும், ரத்தத்தோட சேர்ந்து. எல்லாத்துக்குள்ளயும் திரவங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த ஓடுற எல்லா திரவங்களுக்குள்ளயும் இந்த பிரஷர் போகும், அந்த திரவத்தை வேக வேகமா ஓட வைக்கும். அப்ப வேக வேகமா ஓட வைக்கணும்னா வேகமா ஒரு இடத்துல தண்ணியை பாய்ச்சிரும் வைங்க, அங்க இருக்கிற மண்ணை அரிச்சிரும்ல. ஒரு பைப் டேப் ஓபன் பண்ணி ஃபோர்ஸ் அடிக்கிறீங்க, கறி போன சட்டியில் இருக்கிற கறியவே உடச்சி பாத்திரம் கருகிடுச்சு, சுத்தம் பண்றது ஃபோர்ஸா தண்ணி தெரிஞ்சு அப்புறம் கருமுட்டை என்ன ஆகும், விந்து என்ன ஆகும். இது சுக்கிலம் கலங்கி வெளியே போறது, நீர்த்து வெளியே போறது இல்ல, கலங்கிரும் அந்த இடத்துல. இப்படி பிராணாயாமத்துக்கு உடம்ப தகுதி கொடுத்தாங்க போனா சுக்கிரன் நீர்த்து வெளியே போகும். நேரடியா கும்பகத்துக்கு போனீங்கன்னா, நேரடியா கும்பகம்னு இல்ல, இந்த நாடி சுத்தின்ற இந்த இது இல்லாம வேற எதையாவது பண்ணீங்கன்னா, இப்ப மூச்சை இப்படி வாங்கிக்க, அப்படியே வந்து அடக்கு, இப்படி இந்த முத்திரை வேற எதை சொல்லி கொடுத்தாங்களாலும் சரி, அதாவது உள்ளுக்குள்ள பிரீத் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகம் பண்ணா, பிரீத் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, இன்ஹேலிங் கெப்பாசிட்டி இல்ல, அதாவது லங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ற வித்தையே இல்ல, அதுதான் பேசிக். லங்ஸ ஹோல்ட் பண்ற வித்தைய நேரடியா சொல்லி கொடுத்தா அது சுக்கிலத்தை நாதத்தை கலக்கி வெளியே போகும். ஒரு பாத்திரத்தை அலசி அப்படியே ஊத்திடுற மாதிரி சாலிடாவே இருக்கும், ஆனா அது வெளியில ஓடி போயிடும், சிதையாது. இப்படி இதனாலதான் உடம்பு சூடு. பிராணாயாமம் பண்றேன், ராஜயோக பாடம் பண்றேன், எனக்கு வந்து உடம்பு உஷ்ணம் ஆயிடுச்சு, விந்து அடிக்கடி அழிஞ்சு போகுது அப்படின்னா நீ என்ன யோகம் வேற பேர் வச்சுக்கலாம். சரி, அதுக்கு பேசிக்கா இவ்வளவு வரணும், வாசிக்கு பிராணாயாமத்துக்கெல்லாம். முதல்ல வாசி பிராணாயாமம் யாரு பண்ண சொன்னா, எல்லாரும் எப்படி பண்ணுவீங்க? முதல்ல உடம்ப உப்பு கொடுத்து அகரத்தை கொடுத்து சரி பண்ணணும். சரிப்பா, எல்லாம் சரி பண்ணிடுறீங்க. ஓகே. சன்லைட்டுக்கு போறீங்க. சரி. சன்லைட்டினுடைய வேலை என்ன? நீர் ஆவியா மாத்தம். ஓகே. ஒன்னும் தேவையில்லை, மதிய சன்லைட்ல போங்க, உடம்புல ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகும். ஓகே. சிலருக்கு சன் ஸ்ட்ரோக்கே வரும். கண்டிப்பா. ஹார்ட் பீட் எப்படி ஜாஸ்தி ஆச்சுப்பா? பிரஷர் ஜாஸ்தி ஆகாம எதுவுமே நீ பண்ணல, சூடு அதிகமான ரத்த ஓட்டம் அதிகமாகுது, ஓட்டம் ஜாஸ்தி ஆகுது இல்ல, ஓட்டம் ஜாஸ்தி ஆகுது. புரியுது. சரி, கர்ப்பம் சாப்பிட்டோம் இல்ல பிராணாயாமம் பண்ணிட்டோம், கர்ப்பத்தை பேசவே வேண்டாம், பிராணாயாமம் பிராக்டிஸ் பண்ணிட்டு நீ சன்லைட்டுக்கு போனீங்கன்னா உள்ள ஓட்டம் ஜாஸ்தி ஆகும். ஓகே. அது சுக்கிலத்தை கலைச்சிரும். முன்னாடி சொன்ன மாதிரி கும்பகத்துல கலைக்கிற மாதிரி இது கலைச்சிடும். நீ மதியம் தூங்கினாலும் ராத்திரி தூங்கினாலும் அதனுடைய எஃபெக்ட்ல அது வெளியே போயிடும். சரி, இப்படி வாசி யோகம் பிராணாயாமம் கத்துக்கிட்டு சன்லைட்டுக்கு போகாம இருப்பீங்களா? வாய்ப்பு இல்லையா சமயம். உலக விஷயங்கள் போனோம்னா போய் அப்புறம் ஏன் அதுல இறங்குறீங்க? முதல்ல ஒன் லைஃப்னு ஒண்ணு வரணும். யோகி இதெல்லாம் சீரியஸான பிராக்டிஸ். சீரியஸான பிராக்டிஸ்னா அதுக்கு நீ ஃபுல்லி கமிட்டடா இருக்கணும். அந்த வாழ்க்கைக்கு வா.
இல்லைன்னா உன் உடம்புக்கு இடம். யாருக்கு ஒன்னும் நஷ்டம் இல்ல, நமக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. உன்னோட ஆரோக்கியம் கெட்டு போகும். எப்ப அடிக்கடி விந்தழிஞ்சு வெளியே போயிட்டு இருக்கு, நீ ஒரு சந்ததியே உருவாக்க முடியாத அடுத்து சம்சார வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. சரி, சம்சார வாழ்க்கை நான் ஈடுபடல, அது எனக்கு விருப்பமே இல்லை, நான் யோகத்துக்கு தான். அப்ப வந்துரு. ஏன் அந்த பாடம் ஒரு 2-3 வருஷம் உடம்ப மனசை எல்லாத்தையும் வந்து அதான் அந்த குருவுடைய டச்சில இருந்து மெல்ல மெல்ல ஆரம்பிச்சு இதுக்கு வந்துரு. நீ இல் வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஏன்னா விந்து அழிஞ்சு போகுங்கிறத விட எல்லாமே அழிஞ்சு ஓடிரும். உனக்கு எனர்ஜி லாஸா தெரியும், உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது, குணம் தாமசம் ஆயிடும். புரியுதா? எப்ப பாரு ஒரு மாதிரியே இருப்ப, எதுல இன்ட்ரெஸ்ட் வராம, சுறுசுறுப்பு இல்லாம. நீ இந்த கேரக்டர் வச்சுட்டு நீ அந்த வாழ்க்கை சம்சாரத்துல இருக்க முடியாது. உலக வேலைத்துல ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போக முடியாது. எவன் சேர்த்துக்குவான்? இல்ல இவர் யோகி, இவர் பிராக்டிஸ் பண்றாரு, நாம இவர் கருணையோட இவருக்கு வேலை கொடுப்பான். எவன் கொடுப்பான்? இந்த லைஃப்க்கு வந்தா இது செய்ய முடியும். இல்ல அந்த லைஃப்ல சம்சார வாழ்க்கையில இருந்துட்டு அதெல்லாம் இதெல்லாம் பழகுவேன்னா வியாதி மட்டும்தான் வரும். அவனுடைய சப்த தாதுக்கள் அழியும், பலகீனமாவ, நோயில மட்டும்தான் விழுவ. அது சின்ன வயசுல. ஒரு சின்ன சந்தேகம் சொன்ன, அப்போ இந்த பிராணாயாமம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது விந்து அழிஞ்சு நீர்த்து போகுது அப்படின்னா திருப்பி அத கட்டுதல் தம்பனம் பண்ணி செஞ்சு கட்டுறோமோ, இல்லன்னா அதுக்கு வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? இந்த நீர்த்து போகாம நிறுத்தியா இந்த சத்தை வந்து திருப்பி நம்ம உடம்புக்கு ஏத்துறதுக்கு யாருக்கு ஒரு பொதுவா யோகின்னா சொல்லுங்க. யோகிக்கு லைஃப் வந்தவனுக்கு சொல்லலாம், அதுதான் நியாயம். சம்சாரிக்கு எது சொன்னாலும் செய்ய முடியாது. யாருக்கு கேக்குறீங்க? யோகிக்கா? ஆமா சார். யோகி அப்படின்னா யோகிக்கு பிராக்டிஸ் பண்றான் அப்படின்னா வந்து உப்பு இல்லாம சாப்பிடணும். உப்பு வந்து சுக்கிலத்தை கலைக்கும். சன்லைட்டுக்கு போக கூடாது. அவன் என்ன வேலைங்கிற சன்லைட்டுக்கு போக கூடாதுன்னா, இங்க சவுத்துல இருக்கிற சன்லைட் வேற, நார்த்ல இருக்கிற சன்லைட் வேற. இங்க இருக்கிற ஹியூமிடிட்டி அங்க கிடையாது. அங்க நீங்க போய் சன்லைட்ல உலாவலாம், ஆனா இங்க இருக்கிற சன்லைட் சுக்கிலத்தை கலைக்கும். அது அந்த வேலையை செய்யாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடக்கு, நிறையவே இருக்கு. ஹிமாலயில அடிக்கிற சன்லைட்டுக்கும் இங்க இருக்கிற வெள்ளியங்கிரியில அடிக்கிற சன்லைட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எப்படி என்ன வித்தியாசம்? ஹியூமிடிட்டின்னா பூமத்தி ரேகை. இப்ப அது நடு ரேகை இதுல இருக்கு. நார்த் அப்படி இல்ல, ஹிமாச்சல் அப்படி இல்ல. அங்க இருக்கிற ஐஸ் வந்து சன்லைட் இருக்கிற வீரியத்துல அது ஒளிஞ்சிக்கும். சுத்தி தண்ணி இருக்கு. சன்லைட் படும்போது உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஏன்னா தண்ணி எல்லாத்தையும் இருக்கு. அதே வந்து நீ இருக்கிறது சவுத். இப்போ உன்னை சுத்தி இருக்கிற ஏரியால எல்லாம் தண்ணிக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க. அதனால எல்லா பக்கத்துல இருக்கிற கல்லு, செடி, மரம், செவரு, நீ வச்சிருக்கிற டிரெஸ், போட்டு கலட்டி விட்ட செப்பல், அதுல எல்லாம் வந்து பட்டு அது சூடாகி அது வந்து ஸ்டாக் வச்சுக்கும். உள்ளுக்குள்ள வர்றத உனக்கு அப்படியே திரும்ப கொடுக்கும். வாங்கி வச்சுட்டு திரும்ப கொடுக்கும். ஆனா ஹிமாச்சல் பனியும் ஒரு நீரோட பக்கத்துல இருக்கிற நீரோ வாங்கி வச்சுட்டு அது ஆவியாகி போயிடும். இன்னும் ஒன்னும் பண்ணாது. அதுக்குதான் வந்து அவங்க குளுமையான இடங்களை தேடி போயிடுறது. இவ்வளவு இடம் இல்லாம அப்பா போய் கோரக்கர் வந்து அங்க கோரக்கர் குண்டால போய் உட்கார்ந்தாரு. ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள சௌரியமா தூங்க முடியுமா அந்த இடத்துல? சதுரகிரி கோரக்கர் குண்டா பாத்திருக்கீங்களா? நுழைஞ்சு முதல்ல உள்ள போக முடியுமா? அருவி பக்கத்துல இருக்கு. அந்த நீருடைய குளிர்ச்சி வேணும். ரெண்டு இடத்துக்கு நடுவில் இருக்கிற பள்ளம், சன்லைட் உள்ள வராது. இப்ப யோகத்துக்கு இடம் பொருள் எல்லாமே வேணும். இத சொல்றதுக்கு குரு வேணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக தெரியணும். இது என்ன ஆரோக்கியம் கிடும்.
ஓகே. சம்சார வாழ்க்கையில எல்லாம் இதை பண்ண முடியாது. நீங்க அதுல இருந்துகிட்டு எல்லாரும் கையிலயும் வந்து நூல் சித்தர் நூல்கள் கிடைக்குது. இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி வியப்பு மேல வியப்புல எப்படியாவது நாம செஞ்சிடறோம். இவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்க, நாம இதுல இருக்குமே, இது இருந்துட்டா கொஞ்சமா செஞ்சிடணும். நல்லதுதான், இந்த ஜென்மத்துல செஞ்சா ஏதாவது நடக்கும். அடுத்ததா ரியாலிட்டி ஒத்துழைக்கணும்ல. ரிஷிமுனிகள் எத்தனை பேருப்பா? முனிகள் ரிஷிகள்லாம் பல கோடி பேர் இருப்பாங்க. பல கோடி பேரா? கோடியில ஒருத்தர் தான் ஒரு ரிஷி. கோடியில ஒருத்தர் தான் ஒரு முனிவர். ஸ்ரீராமர் வாழ்ந்த காலத்துல எத்தனை தபசிகள் இருந்துட்டாங்க, எத்தனை யோகிகள் இருந்துட்டாங்க. யாரோ ஒருத்தர் தான் வருவாங்க, அவ்வளவுதான். அவங்களாலதான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். இப்ப எல்லாரு கையிலயும் வந்து நூல் கிடைக்கிறதுனால எல்லாரும் செய்யலாம்னா அது சாத்தியம் அல்ல. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதை மட்டும்தான் மிச்சமாகும் சம்சார வாழ்க்கையில. ஒருத்தர் விடாம அத்தனை பேத்துக்கு யாரெல்லாம் இந்த சம்சார வாழ்க்கையில இருந்துட்டு யோகத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டிசீஸ் தான் வரும். ஒருத்தர் விடாம அத்தனை பேத்துக்கும் கான்ஸ்டிபேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு வெந்தளியில இருந்து நடந்து எல்லாம் வியாதியில தான் நிக்கும். சம்சாரிகளுக்கு அப்படின்னா நிறுத்திக்கணும். ஏன்னா அது பிரீத்தை நீங்க உள்ள அடக்கிற வேலை எல்லாம் அங்க இல்ல. பிரீத்தை தூண்டி விட்டுற, அவ்வளவுதான். உடம்ப கதகதப்பாக்கிட்டு விட்டுற. இந்த ஆசனாசே நீ செஞ்சுட்டு சன்லைட்டுக்கு போக முடியாதுப்பா. ஒரு சம்சாரி அப்படின்னா சம்சாரியுடைய டெபினிஷன் இப்ப வேற. இதுக்கு முன்னாடி டெபினிஷன் என்னன்னா, சம்சாரி குடியாரம்னா நிலம் இருக்கும், கழனி இருக்கும், விவசாயம் பார்ப்பான், அதுல வர்றதை எடுத்து சாப்பிடுவான், வாழுவான். இவன் தான், இதுதான் அவனுடைய ரொட்டீன். எல்லாருக்கும் அதுதான், எல்லா உயிரினங்களும் இதுதான் ரொட்டீன். காலையில எழும்பணும், உணவு தேடணும், சாப்பிடணும், பிறகு ஓய்வு எடுக்கணும். இதுல இனவிருத்தி அது வேற. இதுதான் உணவு தேடலும், சாப்பிடுறது, தூங்குறது, இது அதுதான் அந்த ரொட்டீன். இப்ப வயல்ல உழைக்கணும். ஆசனாஸ் காலையில பண்ணிடுறீங்க, ரத்தத்துல இந்த கபத்தை சூடு பண்ணி ஆவியாக்கிட்டீங்க, போய் வயல்ல எப்படி வேலை பார்ப்பாங்க? எப்படி சோறு சாப்பிடுவா? செட்டே ஆகாது, உழைக்கவே முடியாதுங்கிற. உனக்கு உடம்பு ஆமா கபம் எல்லாம் உருகி இருக்கு ஏற்கனவே. ஒன்னு செல்கள் எல்லாம் டீஹைட்ரேட் ஆகி கிளாட் ஆக ஆரம்பிச்சு அங்கங்க. எனக்கு அங்க சிவப்பாகுது, கருப்பாகுது, மலச்சிக்கல் வருது, இங்க கட்டி கட்டியா வருது, மூளை எரியுது, இப்படின்னு சொல்லி செல் ட்ரை ஆகக்கூடிய டீஹைட்ரேஷன் ஆன வியாதிகள்லாம் வரும் ஒரு ஸ்டேஜ்ல 40+. ஏன்னா அவங்க உடம்புல பித்தம் இருக்க போறது இல்ல. பித்தம் இருக்கக்கூடிய யங்ஸ்டரா இருந்தா என்ன பண்ணுவோம், இந்த பித்தம் வந்து வெறி கொண்டு ஏறிடும். பித்தத்துக்கு பிரஷர் கொடுத்த மாதிரி சுக்கிலம் எல்லாம் அழிஞ்சு வெளியே போகும். சுக்கிலம், எலும்பு, மஜ்ஜை எல்லாம் அழிஞ்சு போகும். இந்த ரெண்டு தான் நடக்கும். யோகத்துல இருந்துகிட்டு நீங்க இந்த வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா புரியுதா? ஓகே சார்.